ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேலம் வந்தாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ராக் போட்டாச்சு, செகண்ட் ட்ராக்கும் போட்டாச்சு. ஸோ நான் வந்து போன இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1 தான் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அகெயின் திருப்பி நம்ம செப்டம்பர் 15 அதாவது சண்டே அன்றைக்கி திருப்பி வந்திருக்கோம். ஸோ அப்போ என்ன நடந்ததுன்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே அங்கே கண்டினியூஸ் பண்ணுவோம். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் தான் இருந்துச்சு, 2 ட்ராக் போட்டாச்சு. பக்கத்தில் இங்கே பிளாட்ஃபார்ம் வரப்போகுது. ஸோ இங்கே பிளாட்ஃபார்ம் கட்டிக்கிட்டாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஒர்க்ஸு வேறு லெவலில் தான் போயிட்டுருக்கு. நான் ஒரு 10 நாள் ஆகிடுச்சு அப்டேட் பண்ணதுக்கு, மன்னிக்கவும் கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஸோ அகைன் நம்ம திருப்பியும் வந்தாச்சு. ஸோ அங்கே பாருங்கள், சிக்னலும் வச்சுட்டாங்க. ஐயோ, வேறு லெவலில் தான் இருக்குது ஒர்க்கு. நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குன்னு நினச்சேன். உண்மையிலே சொன்னால் செம்ம ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. நம்மளோட ஒப்பீனியன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிசம்பரில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க, ட்ராக் ஒர்க்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பின்னாடியே சிக்னலும் அமுச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஃபிகேஷனு அதெல்லாம் ஒரு 3 months இருக்கும். ஸோ மார்ச்சில் ஓப்பன் ஆகிரும். ஏன்னா 3 months என்பது எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ். நம்ம ஒயரிங் மட்டும் நினைக்கணும்னு நினைக்கிறோம், அது கிடையாது. அதை தாண்டி தான் இன்னும் வேலையே இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு முடிக்கிறதுக்கு 3 months ஆகும். ட்ராக் ஒர்க்கு டிசம்பருக்குள்ளே முடிச்சிடுவாங்க. ஸோ மழை காலம் முன்னாடியே முடிச்சிடுவாங்க. இன்னைக்கு அப்புறமா நம்ம போய் பார்க்கணும் அங்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம் சிக்னல் அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ 2 இடத்துலையுமே சிக்னல் வரப்போகுது. ஸோ பாருங்கள், இது வந்து காரைக்கால் போகிறதுக்கான சிக்னல் இன்டிஃபிகேஷன். ஸோ அந்த ட்ராக் ஒர்க்ஸும் ஆரம்பிச்சாச்சு. அடுத்தது என்னென்னா, இந்த லைனிங்கை வந்து ஜாயின் பண்ணுவாங்க காரைக்கால் லைனோட. ஸோ அன்றைக்கி கண்டிப்பாக ஒரு லைன் பிளாக் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு ஒர்க்ஸு வெறித்தனமாக தான் போயிட்டுருக்கு. இன்றைக்கி சண்டே ஒர்க் இல்லை. ஸோ நம்ம சண்டேல கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சரி, அதான் நம்ம உடனே கிளம்பி வந்தாச்சு. ஆனால் இன்றைக்கி நான் எப்படி அப்டேட் பண்ண போகிறேன்னு தெரியாது. ஸோ இன்றைக்கி மெயின் விஷயம் நம்ம பேரத்துலேருந்து எதுக்கும் ட்ராக் ஒர்க் போயிருக்கு பார்க்கணும். பாருங்கள், எலக்ட்ரிஃபிகேஷனுக்கு வந்து இறங்கியிருக்கு. ஸோ இங்கே வேலைகள் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ அங்கே பாருங்கள், அந்த சிக்னலும் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நியூ சிக்னலு. ஸோ இங்கே ஒரு சிக்னலு. ஸோ இதுக்கான சிக்னல் கேபிளுக்கான வேலைகள் நடந்துகிட்ருக்கு. வாங்க அப்படியே போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ட்ரெயின் ஒன்று வருது, பார்த்துட்டு போவோம். என்னன்னா, ஸோ இப்போ இதுக்காக தான் இம்பார்ட்டன்ஸி கொடுக்குறாங்க. நம்ம அமௌண்ட் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மெமு கேன்சல்டு. ஸோ அதனால் ரிட்டர்ன் அங்கே போகுது. ஏன்னா இப்போ இங்கேருந்து திருப்பியும் அது இதுக்கு போகணும், எங்கன்னா காட்பாடிக்கு போகணும். ஸோ அதனால் வண்டி எம்டிஆர் தான் கொண்டு போகிறாங்க. வாங்க நம்ம அப்படி அங்கே போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராக் போட்டாச்சு. ஸோ இங்கே வேலைகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம போய் பார்ப்போம், ஏதாவது அப்டேட் இருக்கான்னு பார்ப்போம்.
ஸோ ஃபவுண்டேஷனும் போயிட்டுருக்கு. இதுதான் செகண்ட் ட்ராக் உங்களுக்கு. ஸோ சிக்னல் பாக்ஸிங் வச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னல் காமிச்சிருக்காங்க. ஸோ அங்கே பாருங்கள், அங்கே ஒரு சிக்னல் போஸ்ட் வச்சுட்டாங்க. இப்போ அது வரைக்கும் போயிடுவோம், போய் பார்த்துட்டு வருவோம். ஸோ பாருங்கள், பேரளம் ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இருக்குது. ஸோ அங்கேருந்து இங்கே திரும்பி இப்படி வருது. நமக்கு அங்கே போய் கிட்ட போய் பேசுவோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதான் சிக்னலு. ஃபஸ்ட்டு பிளாட்ஃபார்மாக செகண்டாக தேர்டானு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, நம்ம அங்கே கிட்ட போய் உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், அங்கேருந்து பிரிஞ்சு இப்படி வருது. உங்களுக்கு இங்கே ஒரு சிக்னல் வச்சுட்டாங்க, போனாட்டியே வைக்கல. ஸோ அங்கே ஒரு சிக்னலு ஒர்க்ஸு வேறு லெவலில் போயிட்டுருக்கு. பட் பேலத்துலேருந்து அம்பேத்கர் வரைக்கும் ஒர்க்ஸ் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அம்பேத்கர் இப்போ தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் முடிஞ்சால் உங்களுக்கு அம்பேத்கர் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அம்பேத்கர் ஏதோ ஒர்க்ஸ் போயிட்டுருந்தா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அம்பேத்கர் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அம்பேத்கர் டு திருநள்ளாறு பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்த ஃபேஸில் பண்ணலான் இருக்கேன், அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில். ஏன்னா இப்போ தான் ஒர்க்ஸ் இப்போ தான் போயிட்டுருக்கு. திருநள்ளாறு ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபேஸே ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் 2 ஃபேஸ் இருக்குது. அது முடிச்சோன்னா தண்டவாளம் போடும்போது நம்ம போய் பார்க்கலாம். ஆமாம், சிக்னல் போஸ்ட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கு அவங்க காமிக்கிறதுக்காக நான் மெயினாக வந்தேன். வந்து அப்டேட் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக ஒரு அப்டேட் இருந்துச்சு. நாங்கள் நடந்தே வந்துட்டோம். அங்கே பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷன் அங்கே இருக்குது. அப்படியே பிரிச்சு இங்கே வந்துட்டோம். ஸோ வேறு லெவலுங்க. ஓகே, சும்மா அதே போல் இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மயிலாடுதுறை தரங்கம்பாடி பாதையும் விரைவில் ரயில்கள் பரவுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுத்தம் செய்யும் பணி நடந்துகிட்ருக்கு. நான் உங்களுக்கு அடுத்த வாய்க்கில் அதை காமிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் சிக்னல் பாக்ஸஸ் தனியாக அமுச்சிட்டே வந்துடுறாங்க. சிக்னலுக்கு பெயிண்டிங் தான் கொடுத்துட்டாங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்விபி. ஸோ இதான் சிக்னலு, இதான் ஹோம் சிக்னலு. இங்கே தான் எத்தனை பிளாட்ஃபார்ம் போடணும்னு அலர்ட் பண்ணுவாங்க. கீழே ஆர்விபி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வெறித்தனமாக இருக்குது. ஸோ ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸும் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், படிக்க விடுது. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மொத்தம் 3 பிளாட்ஃபார்முக்கு இங்கேருந்து தான் டிவைட் ஆகுது வண்டி. அதுக்கான பிளேயர் அமுச்சிட்டாங்க, சிக்னல் அமுச்சிட்ருக்காங்க.
நம்ம இதுக்கப்புறம் அடுத்த ஊருக்கு போய் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போனாலும் பார்த்துட்டோம்னா பண்டாரம் வரேன்னு ஊருக்கு. இங்கே பாருங்கள், ஆர்பி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே ஸ்லீப்பர்ஸ் ஒர்க் போயிட்டு இருக்கு. மேலே ஏறி காமிக்கிறேன். முன்னாடி நம்ம ஒர்க் நடந்துட்டு இருந்துச்சு, இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி மூடிட்டாங்க. ஸோ பாருங்கள், ஸோ இங்கே இன்னும் ட்ராக் ஒர்க் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ அது வரைக்கும் முடிச்சிருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாராக்குப்பத்தில் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ தான் ஆர்இபி ஒர்க்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அங்கே முடிச்சுட்டாங்க. இப்போ அங்கே ஸ்லீப்பர்ஸ் போட்டு அடுத்தது ட்ராக் ஒர்க் ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இங்கே இன்னும் ஆரம்பிக்கல, இங்கே இன்னும் க்ளோஸ் பண்ணலை. ஸோ இது முடிச்ச இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. வாங்க அவங்ககிட்ட காமிக்கிறாங்க போய். ஸோ இங்கே பாருங்கள், விரைவில் அந்த ஒர்க்கு முடிஞ்சால் தான் நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும். இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இப்போ தான் அந்த சைடில் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அடுத்து இங்கே ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் முடித்த பிறகு தான் உங்களுக்கு ஒர்க்ஸு நடக்கும். ஸோ மேக்ஸிமம் இன்னும் 20 நாள் ஆகும். கண்டிப்பாக நம்ம அடுத்த அப்டேட் தான் கண்டிப்பாக பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூங்காவூரில் இருக்கோம். இன்னும் ட்ராக் ஒர்க் இன்னும் ஆரம்பிக்கல. கல் மட்டும்தான் கொட்டியிருக்காங்க. ஸோ ஏற முடியல, ஸ்லிப்பாரு. அதனால் உங்களுக்கு இங்கேருந்து நான் காமிக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆர்இபி ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாராக்குப்பம். ஸோ அந்த இடத்துல இப்போ தான் ஆர்இபி ஒர்க்ஸ் கம்ப்ளீட் இப்போ ஆர்இபி ஒர்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் மேக்ஸிமம் 20 நாள் ஆகும். அது முடித்த பிறகு தான் இங்கே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ கல் கொட்டியிருக்காங்க. நான் உங்களுக்கு அங்கேருந்து நான் காமிக்கிறேன், சரிங்களா? இன்னும் ஸ்லீப்பர்ஸ் ஒன்றும் வைக்கல. நான் வச்ச பிறகு நான் விட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க நம்ம அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம். நான் மேலே ஏறி காமிச்சிட்டேன். இது வழியாக மேலே ஏறினேன். ஸோ கல் கொட்டியிருக்காங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. நான் இதில் ஏறும் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு. ஸோ கல் இருக்கிறனால கொஞ்சம் பெட்ரு. வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேனாங்குடியில் ஊரில் இருக்கோம். இப்போ தான் கல் கொட்டியிருக்காங்க. அங்கே ட்ராக்ஸ் ஒர்க்ஸ் ஆல்ரெடி முடிச்சுட்டா நான் கம்ப்ளீட் நம்மகிட்ட காமிச்சிருப்பேன். ஸோ இங்கேருந்து இன்னும் ஆரம்பிக்கல. இப்போ தான் கல் கொட்டியிருக்காங்க. ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பேலத்துலேருந்து தான் ஒர்க்ஸ் திருப்பி அகைன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ பண்டார வாடகையும் ஊரில் இப்போ ஸ்லீப்பர்ஸ் வச்சுருக்காங்க. அப்படியே அவங்க இந்த சைடு வருவாங்க. இன்னும் நம்ம போன வாட்டி என்ன பார்த்துருக்கோமோ அதே தான். ஸோ இந்த கல் கொஞ்சம் தூரம் வரைக்கும் கொட்டியிருக்காங்க. அதனால் அங்கேருந்து தான் இப்போ ஒர்க்ஸ் வராங்க. பண்டாரவாடையில் ஆர்இபி முடிச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்த ஊர் வாராக்குப்பத்தில் உங்களுக்கு வர 2 வாரத்துக்கு இன்னும் 1 வாரத்துக்குள்ளே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இன்னும் ஆர்இபி ஒர்க்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. கீழே உங்களுக்கு போகிறதுக்காக விஷயம் இன்னும் இருக்குது. அது இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. அது ஆரம்பித்து முடித்த பிறகு தானே அந்த பணிகள் தொடங்கும். ஸோ அங்கே ஸ்லிப்பர்ஸ் வைக்கிறாங்க, அப்படியே ட்ராக்கும் வைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்விங்கில் தான் போயிட்டுருக்கு. இன்னொரு 3 மந்த்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும். அதெல்லாம் தாண்டாது. ஸோ வாங்க நம்ம அப்படியே அம்பலகடத்தூர் வரைக்கும் போயிட்டு நீ அம்பலகடத்தூட நிப்பாட்டிக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஒன்றும் அப்டேட்ஸ் இருக்காது. இதே நீங்கள் போன வாட்டி நம்ம பார்த்துருக்கோம் என்ன அப்டேட்ஸோ அதே அப்டேட்ஸ் தான். ஆனால் பேலத்தில் இப்போ ஒர்க்கு மும்முரமாக போயிட்டுருக்கு ஜங்ஷனில். ஸோ அங்கே தான் அப்படியே அங்கேருந்து திருப்பி அங்கேருந்து வருவாங்க. ஸோ இந்த வேலைகள்லாம் இன்னும் இருக்குது. நம்ம முடிஞ்சால் அம்பலகடத்தூரில் யாராவது என்ன ஸ்டேட்டஸ்ன்னு நான் பார்த்துட்டு அப் டு திருநெல்வேலி வரைக்கும் காமிக்கினேன். அப்படி இல்லைன்னா அடுத்த வாரத்தில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். அடுத்த வாரம்னா எப்போ நான் சொன்னால் அடுத்த வாரம் கேப் விட்டு தான் பண்ணுறோம். ஸோ 20 நாளைக்கு ஒரு வாட்டி தான் நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஏன்னா அப்படி தான் ஒர்க்ஸ் கொஞ்சம் அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகுது.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிக்னல் போஸ்ட் வச்சுட்டாங்க, நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. நம்ம வாரம் வாரம் அப்டேட் பண்ணுறதுக்கு இதில் ஒன்றும் விஷயம் இல்லை. வாங்க நம்ம அப்படியே அம்பேத்கர் போயிட்டு அங்கே என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அங்கேருந்து நான் அப்டேட் பண்ணுறேன், நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு. ஸோ வாங்க என் கூட ட்ராவல் பண்ணுங்க. ஸோ இந்த எல்சி ஆல்ரெடி முடிச்சாச்சு. ஸோ ட்ராக்கும் முடிச்சிட்டாங்க. ஸோ இங்கேருந்து தான் வேலை இருக்குது. ஸோ மேனாங்குடியிலேருந்து உங்களுக்கு பண்டாரவாடை வரைக்கும் ட்ராக் ஒர்க்ஸ் இன்னும் வேலைகள் இருக்குது. ஒரு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தான். மீதி இருக்கிற மேனாங்குடியிலேருந்து கந்தன்குடி முடிச்சிட்டாங்க. கந்தன்குடியிலேருந்து அம்பேத்கர் முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப பெருசாக கிடையாது உங்களுக்கு, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேலத்துலேருந்து பண்டாரவா அடுத்த ஊரான பண்டாரவாடியில் ஆர்யூபி முடிச்சிட்டாங்க. அதுக்கு அடுத்தது பூங்காவூரில் வாராக்குப்பத்தில் இப்போ நடந்துகிட்ருக்கு. பூங்காவூர் முடிச்சிட்டாங்க. அது அடுத்த வாரத்தில் உங்களுக்கு ட்ராக் ஒர்க் ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள்கிட்ட நான் காமிச்சிருப்பேன். ஸோ இங்கேருந்து நம்ம அம்பேத்கர் கோயில் கந்தன்குடி பார்த்துட்டு அம்பேத்கர் திருப்பி பார்த்துருவோம் என்ன அப்டேட்ஸ் இருக்குன்னு. ஸோ வாங்க போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவில் கந்தன்குடியில் இருக்கோம். ஸோ அங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே தான் முடிச்சிருந்தாங்க. இப்போது இங்கே வந்தாச்சு உங்களுக்கு. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு அந்த இடம் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே இப்போ ஒர்க்ஸு போயிட்டுருக்கு. அடுத்தது அங்கே பார்க்குறது தான் நீங்கள் அம்பேத்கர் ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லோ கலர் தெரியுது பாருங்க, அதுதான் அம்பேத்கர் ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ அங்கே போய் நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பின்னாடி வந்து அங்கே வர நிப்பாட்டினாங்க ட்ராக்கு. இப்போது இங்கேருந்து உங்களுக்கு இது வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. லெவல் கிராசிங் பண்ணால் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ஆல்ரெடி முடித்து மேனங்குடி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் போகிறோம், நல்லா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அம்பேத்கர்லேருந்து அப் டு மேனங்குடி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மேனங்குடியிலேருந்து பேரளம் வந்து ஒரு பண்டாரவாடைன்னு ஊர் இருக்குது, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. பேலத்துலேருந்து அகெயின் இப்போ ஸ்டார்ட் ஆகி திருப்பி அவங்க வந்துட்டுருக்காங்க. ஸோ ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஸ்விங்கில் தான் போயிட்டுருக்கு. ஸோ அதாவது இங்கே சிக்னலிங் வேலைகள் இது எல்லாமே இருக்குது. இன்னொரு மேக்ஸிமம் 3 மந்த்ஸுக்குள்ளே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ கிளைமேட் இப்போ நல்லா ஆகிடுச்சு. நீங்கள் பேரத்து செம்ம வெயில். ஸோ இங்கேருந்து நம்ம முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம். ஏன்னா எல்சி லெவல் கிராசிங்கு. ஸோ பார்த்துக்குவாங்க. ஓகே வாங்க நம்ம அப்படியே அடுத்த ஊருக்கு போய் பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துவிட்டோம். ஸ்டேஷன் பில்டிங் இதுதான் ஆல்ட்டு ஸ்டேஷனு. ஸோ பாருங்கள் ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த இடத்துல மண்ணை கொட்டி உங்களுக்கு நடுவில் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இங்கேருந்து அந்த கடைசி வரைக்கும் வருது, உங்களுக்கு அந்த ஆர்யூபி கிட்டக்க வரைக்கும் வருது. ஸோ மண்ணை கொட்டி உங்களுக்கு வேலைகள் நடக்கும். நான் உங்கள் கிட்டக்க போய் என்னென்னு நான் காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. ஸோ பாருங்கள், இதுதான் அம்பேத்கர் ரயில்வே ஸ்டேஷனு. இது வந்து ஆல்ட்டு ஸ்டேஷன், சிங்கிள் ட்ராக் தான். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு ட்ராக்கோட இது எப்படி இருக்குன்னு. சிங்கிள் ட்ராக்கு. ஸோ இந்த இடத்துல நடுவில் உங்களுக்கு ஃபுல்லாக மணலை கொட்டிடுவாங்க. கொட்டி ஃபுல்லாக முடிச்சுடுவாங்க. வரோம் பிளாட்ஃபார்மு ஸ்டேஷனுக்கு நீங்கள் மேலே ஏறினா நீங்கள் வரணும். ஸோ அவங்ககிட்ட நம்ம ட்ராக்கை போட்டோம் அவங்ககிட்ட நான் காமிக்கிறேன். ஸோ வாங்க நம்ம அப்படியே போய் பார்ப்போம். அதே போல் ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸும் நடந்துகிட்ருக்கு, அதையும் நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் பிளாட்ஃபார்மை பாருங்கள், நான் கீழே இறங்கி காமிக்கிறேன். ஸோ இதான் பிளாட்ஃபார்ம், இங்கெல்லாம் வரப்போகுது. ஸோ இந்த நடுவில் இதில் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, மேலே ஏற்றிடுவாங்க. அந்த பிளாட்ஃபார்மில் மண்ணை கொட்டிடுவாங்க. நடுவில் இங்கே தான் மண்ணை கொட்டி வச்சுருக்காங்க. ஸோ மண்ணை கொட்டினாலும் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ அது மேலே பிளாட்ஃபார்ம் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ட்ராக் ஒர்க்ஸ் ஒன்றும் ஆரம்பிக்கல. போன இது நம்ம என்ன பார்த்தோமோ அதே நிலமையில தான் நம்ம இருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கரோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அடுத்த வாரத்துக்கு அப்புறம் அடுத்த வாரம் அகைன் நம்ம வரும்போது இங்கே ட்ராக்ஸு நீங்கள் பார்க்கலாம். இப்போ பேலத்துலேருந்து அகைன் ஸ்டார்ட் பண்ணி வராங்க. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் எர்த் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. எங்கன்னா இந்த சூரக்குடின்னு ஊர் இருக்குது, திருநள்ளார். ஸோ திருநள்ளார் நம்ம கேப் விட்டு தான் பண்ணணும்னு நான் வச்சுருக்கிறதுனால இந்த வாரம் நான் போகல. ஸோ அது கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்கிறதுனால என்னால் போக முடியல. நெக்ஸ்ட் வீக் அப்புறம் அவங்க எப்படி நான் அப்டேட் பண்ணுறேன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக பண்ணுறேன். மறக்காமல் காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஓவராலாக நான் சொல்லிடுறேன். பேலத்துலேருந்து அப் டு ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பண்டாரவாடை ஊர்கிட்ட வந்துட்டாங்க ட்ராக் ஒர்க்ஸு. பண்டாரவாடையிலேருந்து அடுத்தது பூங்காவூர் வரைக்கும் ட்ராக் ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பூங்காவூர் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஆர்யூபி ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. ஆர்யூபி ஒர்க்ஸ் முடிஞ்சோன்னா அங்கேயே கண்டினியூ பண்ணிடுவாங்க. பூங்காவூர்லேருந்து டுவர்ட்ஸ்
மேனங்குடி வரைக்கும் இன்னும் எந்தமே எர்த் ஒர்க்ஸ்லாம் முடிச்சுட்டாங்க. ட்ராக் ஒர்க் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. விரைவில் நம்ம அடுத்த அப்டேட்ஸில் கண்டிப்பாக அதை பார்க்கலாம். ஸோ மேனங்குடியிலேருந்து கோயில் கந்தகுடி முடிச்சிட்டாங்க. கோயில் கந்தகுடியிலேருந்து அம்பலவரத்தூர் வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அம்பலவரத்தூர் பிஃபோர் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ வாங்க நம்ம அப்படியே அடுத்து ஊருக்கு போய் பார்ப்போம். ஸோ இதுதான் இங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறவங்களுக்கு என்ட்ரன்ஸு. ஸோ இங்கேருந்து அது வரைக்கும் போகிறவங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் பிளாட்ஃபார்ம் ஒர்க் போகுது. ஸோ அங்கே இருக்க லாரி வந்துச்சுன்னா நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ வாங்க நம்ம அடுத்த அப்டேட் பார்க்கலாம். கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.